يقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. وقال أيضا: والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. وقال أيضا: لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن. وقال صلى الله عليه وسلم أيضا: لا تدعوا على أنفسكم ولا على أولادكم ولا على أموالكم فلا توافقوا من الله ساعة إن سئل فيها عطاء إلا أجاب أو إلا أعطى أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு சொத்து, ஒரு பொக்கிஷம், ஒரு நன்கொடைதான் குழந்தை பாக்கியம். நான் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஹுத்பாவுடைய நேரம் உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம். உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம். பணியை பார்த்தால், கீழே பார்த்தால் சிந்தனை மாறி தூக்கம் வரலாம். ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் என்னுடைய தலைப்பில் குழப்பம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் அது உங்களுக்கு நடக்கும். பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், யாரும் எனக்கு விளங்க தூங்க வேண்டாம். என்னுடைய குத்துபாவின் தலைப்பை குழப்ப வேண்டாம். குத்துபாக்கள் மதிக்கப்பட வேண்டியது, வெள்ளிக்கிழமை மதிக்கப்பட வேண்டியது. வெள்ளிக்கிழமை கண்ணியமானவர்களே, அது இபாதத்துக்குரிய நாள். மேலதிகமான நேரங்கள் தான் வியாபாரம். மற்ற நேரங்களிலே அதிகமான நேரங்களை கொடுக்கிறோம். அதான் சொன்ன பிறகும் ஒரு முஸ்லிம் கடையை திறந்து கொண்டிருப்பார் என்றால் குர்ஆனோடு சவால் விடுகிறார், அல்லாஹ்வோடு மோத பார்க்கிறார். மிஞ்சுவாரா எஞ்சுவாரா அவரே முடிவெடுக்கட்டும். இக்காமத் சொல்லப்படும் பொழுது மஸ்ஜிதில் இருக்கின்ற கிரவுட், ஜுமாவுடைய தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்படும் பொழுது மஸ்ஜிதில் இருக்கின்ற அந்த சன நெரிசல் ஹத்தீப் மிம்பரில் ஏறும் பொழுது எப்பொழுது இருக்குமோ அந்த வெள்ளிக்கிழமைதான் இந்த மஸ்ஜிதுடைய மக்கள் வெள்ளிக்கிழமையை மதித்த நாள். டயரியில் அப்படி ஒரு நாள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம்.
ஜும்மா தொழுகையுடைய இகாமத்துக்குரிய நேரத்திலே மஸ்ஜிதில் இருக்கின்ற சன நெரிசல், ஹத்தீப் மிம்பரில் சொல்கின்ற அதானுக்கு மஸ்ஜிதுக்குள் இருந்து சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படியான வெள்ளிக்கிழமைகளை மௌத்துக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி கொள்வோம். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பரிமாற இருக்கிறேன். கண்ணையும் உள்ளத்தையும் காதையும் 3 உறுப்புகளை திறந்து கேட்க வேண்டும். காது இருக்கின்ற பாட்டில் கண்மூடிப்பட்டால் காதுடைய வாசலே கண்தான், கண்மூடிப்பட்டால் காதும் கேட்காது, தூக்கம் போனால். உள்ளம் திறப்பட வேண்டும். சிந்தனையோடு ஒரு பிரசங்கம் கேட்டாலே வலியுள்ளவாக மாறிவிடுவோம். சிந்தனை இல்லாமல் 1000 பிரசங்கம் கேட்டாலும் வளமை போன்றுதான் வாழ்வோம். எனவே உங்களுடைய புத்துணர்ச்சி, உங்களுடைய உற்சாகம் எனக்கு உதவியாக இருக்கும். இல்லாவிட்டால் எனக்கும் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். அன்பானவர்களே, குழந்தை பாக்கியம் எப்படிப்பட்டது, எவ்வளவு உன்னதமானது என்பதை ஒரு குர்ஆன் வசனத்தினூடாக விவரிக்கிறேன். நான் ஓதிய குர்ஆன் வசனங்களில் ஒன்று. சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது கண்ணியமான பொருட்களை, காபத்துல்லா மீது, நபியவருடைய ஆயுள் மீது, சூரியன் சந்திரன் மீது சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு உறவு முறை வாலிது வமா வலத், தந்தையின் மீது சத்தியமாக, குழந்தையின் மீது சத்தியமாக. எனவே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் சத்தியம் செய்த உன்னதமான ஓர் உறவு. நபிமார்கள், ரசூல்மார்கள், இறை அன்பர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கலீலுல்லாஹ், எல்லா பாக்கியங்களும் கிடைத்துக் கொண்டு போகிறது, எல்லா பதவிகளும் கிடைத்துக் கொண்டு போகிறது. ஆள் மனதிலே ஒரு ஆதங்கம், மனதிலே ஒரு கவலை. என்ன கவலை? குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை என்ற கவலை. நபி பட்டம், ரசூல் பட்டம், உயர்ந்த அந்தஸ்து, சிறு வயதிலே 16 வயதிலே நெருப்பிலே சாந்தமாக மாற்றிக் கொடுத்தது. 16 வயது நெருப்பில் போடப்படும் பொழுது 50-60 வயது அல்ல, டீனேஜ், 13 to 19 டீனேஜ். நம்முடைய டீனேஜ் வாலிபர்கள் எங்க இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பையே குளிராக மாற்றினார்கள். ஈமான். 16-17 வயது சம்பவம். அன்பானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆழ்மனதில் இருந்த கவலை தான் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்ல சாலிஹான ஒழுக்க நெறியுள்ள நல்ல குழந்தைகளை பாக்கியமாகத்தா, அன்பளிப்பாகத்தா, கிப்டாகத்தா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பெரும் பாக்கியங்களை கொடுத்தான் அல்லாஹ். அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆழ்மனதிலும் ஒரு கவலை, குழந்தை பாக்கியம் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கின்ற பொறுப்பு எடுத்திருந்தார்கள். பொருட்களை வாங்கி கொடுக்கின்ற, உணவுகளை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொறுப்பு அவர்கள் தான். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அந்த அறையிலே வளர்க்கப்படுகிறார்கள். ஒரு நாள் சாப்பாடு நேரத்தில் என்ன வேண்டும் என்று கேட்க போகிறார்கள். வளமையோடு தாமதித்து விட்டார்களோ தெரியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பசி வந்து விட்டது. என்னமா வேண்டும்? உறவுக்கார மகள். எனவே என்ன வேண்டும் என்று கேட்க போனவர்கள் அங்கே ஒரு, அந்த காலத்திலே மார்க்கெட்டிலும் கிடைக்காத, மரத்திலும் கிடைக்காத, எங்குமே பருவ காலத்தில், அந்த காலம் அல்ல. உதாரணம் சொல்கிறேன், ரமுட்டங்கா இல்லாத காலத்தில் ரமுட்டங்கா விற்கப்பட்டால் எவ்வளவு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம், அரிது. அதுபோன்று அந்த காலத்தில் இல்லாத ஒரு கனியை சாப்பிடும் பொழுது அது திராட்சை கொள்ளை என்று வந்திருக்கிறது. அந்த கனி இல்ல, சீசன் இல்லை. அந்நாளைக்கு ஹாதா, இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? அந்த சிறுமி சொல்கிறார். இப்படிப்பட்ட சிறுவர்களையும் சிறுமிகளையும் குழந்தைகளையும் நாமும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி மாற்ற வேண்டுமா? இந்த பிரசங்கத்தை வெளிப்புணர்ச்சியுடன் கேட்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் போன்று மகள்மார்கள் மாற வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று மகன்மார்கள் மாற வேண்டுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்று மகன்மார்கள் மாற வேண்டுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்று மகள்மார்கள் மாற வேண்டுமா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்று ஆண் குழந்தைகள் மாற வேண்டுமா? இப்படிப்பட்ட பிரசங்கங்களை தூங்காமல் கேட்போம், விழிப்புணர்ச்சியுடன் கேட்போம். காலத்துவ மின் ஐந்தில்லா, இது அல்லாஹ்வின் புறமிருந்து நான் கேட்டடைந்த பலன். ஈமான் கூடுகிறது. ஒருவருடைய சம்பவம் பிறருக்கு படிப்பினை. மரியம் என்ற சிறுமிக்கு சீசனில் கிடைக்காத கனியை, தயவு செய்து மொபைல் போன்களை சைலண்டில் போடுங்கள், மஸ்ஜிதை மதியுங்கள். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அந்த கையடக்க தொலைபேசி சைலண்டிலே போடுங்கள். அன்பானவர்களே, இந்த சிறுமிக்கு மரத்திலும் கிடைக்காத, பஜாரிலும் கிடைக்காத, மார்க்கெட்டிலும் கிடைக்காத பழத்தை அல்லாஹ்விடமிருந்து அடைய முடியும் என்றிருந்தால் குழந்தை பாக்கியத்தை எனக்கு ஏன் அடைய முடியாது?
கையேந்தினார்கள். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, இறைவனுடைய கையேந்தி உடனே அந்த சம்பவத்தை கண்டவுடன் எனக்கும் நல்ல நல்ல ஒரு பியோவான ஜெனரேஷனை, தூய்மையான ஒரு பிச்சலத்தை நசீபாக்குவாயாக, அன்பளிப்பாக தருவாயாக என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அல்லாஹ் பெயர் வைத்து கொடுத்தான். அல்லாஹ் நேரடியாக பெயர் வைத்த முதலாவது குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இஸ்முஹு யஹ்யா. இன்ன நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. உங்களுக்கு யஹ்யா என்ற பெயருள்ள குழந்தையை நன்மாராயமாக சொல்கிறோம், கிடைக்கும். அதற்கு முன்னால் யஹ்யா என்ற பெயரில் யாரும் கிடையாது. உலகத்துக்கே யஹ்யா என்ற பெயரில் இவர்தான் முதல் குழந்தை. பெயர் வைத்து அல்லாஹ் கொடுத்தான். லேட்டாக சிறப்பாக கொடுத்தான் அல்லாஹ். சொல்ல வந்த விடயம் என்ன தெரியுமா? பல படிப்பினைகளோடு முன்வைத்தேன். குழந்தை பாக்கியத்துக்கு ரசூல்மார்கள், நபிமார்களே ஏங்கினார்கள். நமக்கு கிடைத்திருக்கிறது, எப்படி வளர்க்கிறோம், எப்படி வளர்க்க வேண்டும். வெறும் அடியும் ஏச்சும் பத்துவாவும் திட்டும் சாபமும் தண்டனையுமா, அல்லது கரண்டியை சூடாக்கி வைப்பதும் கத்தியை சூடாக்கி வைப்பதுமா, அல்லது பெல்ட்டால் அடித்து இரத்தம் ஓட்ட வைப்பதா, அல்லது காலால் உதைந்து காலை உடைப்பதா, அல்லது தலைக்கடித்து தலையை உடைப்பதா? இதுவெல்லாம் பதப்படுத்தப்படாத பெற்றோர்களுடைய நடைமுறைகள். அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்க பார்க்கிறார்கள்? முன்மாதிரி முக்கியம். தலைப்பு என்ன தெரியுமா? பிள்ளைகளின் ஆன்மீகத்தில் பெற்றோரின் பங்கு. பிள்ளைகளுடைய ஆன்மீகம், மார்க்கப்பற்று, ஒழுக்கம், நெறி, சீர்மை, எதை வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுடைய ஆன்மீகத்தில் பெற்றோரின் பங்கு. والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا. இந்த குர்ஆன் வசனம் அடிப்படையானது. நல்ல பூமியில் நல்ல பயிர்கள் விளையும், நல்ல கனிகள் விளையும், நல்ல செடி கொடிகள் விளையும். வறண்ட பூமியில், அழுக்கான பூமியில், ஒன்றுக்கும் உதவாக்கரையான பூமியில் கண்ணியமானவர்களே, பயிர் பச்சைகள் முளைக்காது. பயிர் பச்சைகள் வருவதாக இருந்தாலும் மிகவும் சிரமத்தோடு தான் வெளியாகும். சில பூமிகள் இருக்கும், புகரை தேவையில்லை, பசலை தேவையில்லை, எதை போட்டாலும் வளரும். சில பூமிகள் இருக்கின்றன, பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்துதான் ஒரு கனியை, ஒரு பயிரை, ஒரு விதையை அடைய முடியும். சில பூமிகள் அதுவும் கிடைக்காது. அதுபோன்றுதான் நல்ல வீட்டில், நல்ல பெற்றோருக்கு, நல்ல சூழலில் நல்ல பிள்ளைகள் வளரும் என்பதை இந்த குர்ஆன் வசனங்களினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். சூழல் அன்பானவர்களை முன்மாதிரி. முதலாவது சொல்லுடைய பிள்ளைகளுடைய இந்த காலம், சந்தி பந்தில டீ குடித்துக் கொண்டு, திரிவில உட்கார்ந்து கொண்டு, பஸ்ஸில் நின்று அரசியல் பேசி, அந்த நாட்டு பிரச்சனை, இந்த நாட்டு பிரச்சனை, அவன் அங்கு அப்படியாம், இவன் இங்கு இப்படியாம், அந்த நாட்டில் இந்த பிரச்சனையாம், இந்த நாட்டில் இந்த பிரச்சனையாம், நமது நாட்டில் அந்த ஊரில் பிரச்சனையாம், இந்த ஊரில் பிரச்சனையாம், அங்கு சண்டையாம், இங்கு சச்சரவாம் என்று பிறருடைய பிரச்சனைகளை பேசி பேசி காலத்தை வீணாக்கி பிள்ளைகளை பாழாக்காமல் நம்முடைய பிள்ளைகளை பற்றி பேச வேண்டிய காலம், நம்முடைய குழந்தைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய காலம். ஊரகத்திலே ஓடித்திருந்து பிள்ளைகளை மறக்கக்கூடாது, மெழுகுதிரியாக வாழக்கூடாது, சவர்க்காரமாக வாழக்கூடாது. சவர்க்கார மெழுகுதிரி தன்னை அழித்து பிறருக்கு பெயரடிக்கிறது. தனக்கு முகவரி இல்லாமல் ஆகிறது. சவர்க்காரம் கரைந்தால் அந்த சவர்க்காரத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறதா? மெழுகுதிரி கரைந்தால் வெளிச்சத்தை பிறருக்கு கொடுத்துவிட்டு தன்னை மாய்த்துக் கொள்கிறது. இஸ்லாத்துக்காக தன்னை மாய்ப்பது வேறு விடயம். தன்னுடைய பிள்ளைகளை மறந்து, தன்னுடைய மனைவி மக்களை மறந்து, தன்னுடைய உள்நாட்டை விட்டு, உள் வீட்டு பிரச்சனையை விட்டுவிட்டு உள்நாட்டு பிரச்சனையும் வெளிநாட்டு பிரச்சனையும் பத்திரிகையில் வாசித்ததையும், பேஸ்புக்கில் வாசித்ததையும், யூடியூபிலே பார்த்ததையும், டிக்டாக்கிலே பார்த்ததையும், வாட்ஸ்அப்பிலே வந்ததை ஷேர் பண்ணி தெரியாமல் பிள்ளைகளை நெறிப்படுத்துகின்ற பணியில் களத்தில் குதிக்க வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம். அன்பானவர்களே, சாப்பிட்டியா குடித்தியா என்று கேட்பதை விட்டுவிட்டு தொழுதியா குர்ஆன் ஓதினியா என்று கேட்க வேண்டிய காலம், zikr செய்தியா என்று கேட்க வேண்டிய காலம், நீ சாப்பிட்டியா என்று கேட்பதை விட எத்தனை பசியாளிகளுக்கு சதக்கா கொடுத்தா என்று கேட்க வேண்டிய காலம்.
எல்லாமே பேசுகின்றது எல்லாமே அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய பேச்சுதான். கல்யாண வீட்டிலும் அரசியல் தான், மையவாடியிலும் அரசியல் தான். அவ்வளவு மௌத்துக்கு பயமில்லை. அந்த சாக்கடை அரசியலை பேசி என்ன கண்டோம்? அது ஒரு மனநோயாக மாறி இருக்கிறது. அந்த கட்சி இந்த கட்சி இங்கு அரசியல் பேசவில்லை. அதை பேசுவதற்கு பதிலாக 3 குர்ஆன் வசனங்கள், 3 குர்ஆனுடைய சூறாக்களை ஓதினால், குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை 3 தடவை ஓதினால் ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை, 10 தடவை ஓதினால் ஒரு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை, 3 குர்ஆனுடைய நன்மை, 10 திக்ரை செய்தால் சொர்க்கத்திலே 10 மரம். அதற்கு பதிலாக கோல் பண்ணி தாய் தந்தையுடைய சுகத்தை விசாரித்து அவர்களுக்கு நல்ல அன்பை வெளிப்படுத்தினால் இபாதத்துடைய நன்மை. அதற்கு பதிலாக பிள்ளைகளோடு சந்தி பந்தில தீ குடித்துக் கொண்டு 1.5 மணித்தியாலும் காலத்தை வீணாக்காமல் பிள்ளைகளோடு உட்கார்ந்து வீட்டிலே உரையாடினால் பிள்ளை கண்குளிர்ச்சியாக மாறும். எத்தனையோ 1000 நிமிடங்களை வீணான விடயங்களுக்கு யார் யாருடைய பேச்சை பேசி வீணாக்கி விட்டோம். 50 வந்து விட்டது, 60 வந்து விட்டது, 70 வயதை தாண்டி விட்டோம், 50, 40, 30 தாண்டி விட்டோம். இதற்கு பின்னாலாவது கண்ணை அல்ல உள்ளத்தை திறப்போம். உள்வீட்டு பிரச்சனை, டொமஸ்டிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். வெளியில இருக்கின்ற உலகத்தை திருத்த முடியாது நம்மால். நாட்டுடைய நடைமுறையை மாற்ற முடியும். நான் திருந்தினால் என்னுடைய வீடு திருந்தும், என்னுடைய வீடு திருந்தினால் என்னுடைய ஊர் திருந்தும், என்னுடைய ஊர் திருந்தினால் நாடு திருந்தும், நாடு திருந்தினால் உலகம் திருந்தும். தனிநபர் மாற்றம் வீட்டுக்குள்ளிருந்து ஆரம்பிக்கிறது. முதலாவது முன்மாதிரி. பிள்ளைகள் திருந்துவதற்கு வெறும் கட்டளை போட்டு பள்ளிக்கு போ என்று சொல்லிவிட்டு நாம் கடைக்கு போக முடியாது, பஜாருக்கு போக முடியாது, டீ கடையிலே போய் கூற முடியாது, பத்திரிகை கடையிலே பத்திரிகை வாங்க முடியாது, அல்லது கிளப்புக்கு போக முடியாது, கசினோவுக்கு போக முடியாது. நாம் நம்முடைய பிள்ளையுடைய விரலை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் ஒரு நேர தொழுகைக்கு வந்திருக்கிறோமா? ஒரு நேர தொழுகைக்கு என்னுடைய மகனுடைய கரத்தை பற்றி என்னுடைய விரலிலே என்னுடைய மகன் தொங்கிக் கொண்டு ஒரு நேர இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்த வரலாறு இருக்கிறதா? டயரியில் எழுதி வைக்க. எங்கு போகிறது சமூகம்? வருகின்ற தந்தை பெரிய இபாதத்தாலிதான் தந்தை வாசலிலே கூட்டாளிமாரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற மகனை 10 எட்டுக்கள் எடுத்து வைத்து மஸ்ஜிதுக்கு வா என்று கூப்பிட தைரியம் இல்லாத காலம். மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற கிரவுண்டிலே இமாம் ஜமாத் நடக்கும் பொழுது அங்கு விளையாடி கூச்சலிடுகின்ற பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அழைக்க முடியாத ஒரு கேவலமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சமூகம் எங்கு போய்கொண்டிருக்கிறது? எதிர்கால சந்ததிக்கு மஸ்ஜித் எந்த இடத்தில் இருக்கிறது என்று தெரியுமா? தெரிய வருமா? சிலர்கள் காண்பதை மஸ்ஜிதை வெள்ளிக்கிழமை, சிலர்கள் காண்பது நோன்பு 27ஆம் இரவில், சிலர்கள் மஸ்ஜிதுக்குள் வருவது 2 பெருநாட்களுக்கு, சிலர் மஸ்ஜிதுக்கு வருவது உயிரோடு இல்லை, அவர்களுடைய மையத்து. சிலர் மஸ்ஜிதுக்கு வருவது வாழ்க்கையில் ஒரு தடவை, அவருடைய ஜனாசா. எங்கு போகிறோம்? நல்ல வாழ்க்கையா இது? இது சரியா? எதிர்காலம் என்னவாகும்? எதிர்காலம் எத்தனையோ மஸ்ஜிதுகள் பறிபோனதற்கான நமது நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேசத்தில் எத்தனையோ மஸ்ஜிதுகள் வேறு இடங்களாக மாற்றப்பட்டதற்கு பிரதான காரணம் மஸ்ஜிதில் நடக்கின்ற அமளிபாத நடக்கவில்லை, மஸ்ஜிதுக்கு போகவில்லை, வரவில்லை, தொழவில்லை. எத்தனையோ முக்கியமான இடங்களில் கூட நமக்கென்று ஒதுக்கப்பட்ட தொழுகை அறைகள் தொழுகையால் இல்லாததனால் அங்கு இணை வைக்கப்படுகின்ற சாதனங்கள் வந்து வரலாறை கசப்பாக படித்து அதற்கு பின்னால் ஸ்டேட்மெண்ட்டும் அறிக்கையும் வாதாட்டமும் விவாதமும் ஆர்ப்பாட்டமும் செய்த என்ன பயன்? ஆர்ப்பாட்டத்துக்கு சேருகின்ற கிரௌட் இமாம் ஜமாத்துக்கு சேர்ந்தால் சும்மாவே இஸ்லாம் வளரும். தொழுகை இல்லை, ஜும்மாவுக்கு பின்னால் ஆர்ப்பாட்டம், ஜும்மா தொழாதவனும் ஆர்ப்பாட்டத்தில் களிமா சொன்னவன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. திருந்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள், புனர் நிர்மாணம். உலகத்திலே அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரமா இருந்தார்கள் அந்த ஊரிலே. இத்தனை பேர் இருக்கத்தக்கன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுபடி வேலைக்கு பிரதானமான கட்டிடப்பணி அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது எடுபடி வேலைக்கு கூட வைத்திருந்தது யாரு? அன்பு மகன் வயோதிப பருவத்தில் கிடைத்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை. ஏன்? முன்மாதிரி. நான் இப்பொழுது செய்கின்ற இந்த சமூக பணியை
அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செய்கின்ற நான் செய்கின்ற சேவையை என்னுடைய பரம்பரை தொடர வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் மாஷாஅல்லா கொடைவள்ளல் தந்தை, தனவந்தர், பேருபகாரி, பரோபகாரி, அவர் மௌத்தாகியவுடன் அவருடைய சதக்காவுடைய வாசல் மூடப்படுகிறது. மஸ்ஜிதிலிருந்து போனாலும் ஒன்றுமில்லை, மதரசாவிலிருந்து போனாலும் ஒன்றுமில்லை, பாடசாலையிலிருந்து போனாலும் ஒன்றுமில்லை, குமரகாரியம் என்று போனாலும் ஒன்றுமில்லை, அனாதை என்று போனாலும் ஒன்றுமில்லை, விதவை கண்டு போனாலும் ஒன்றுமில்லை, நோயாளி கண்டு போனாலும் ஒன்றுமில்லை, ஊருடைய முக்கியமான ஒரு தேவை என்று போனாலும் ஒன்றுமில்லை. மகனை அந்த வழியில் பழக்கவில்லை, உங்களுடைய மௌத்தோடு உங்களுடைய சதக்காவுடைய வாசல் நடைபெறுகிறது. இதற்குத்தான் சொல்கிறேன், கபருக்கு போனாலும் மழை பொழிவது போன்று சங்கிலி தொடராக உங்களுடைய கபர்களுக்கு உங்களுடைய நன்மைகள் தொடர வேண்டுமா? உங்களுடைய பரம்பரை உங்களுடைய பாதையில் பயணிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்திருந்தது பிள்ளைக்கு நான் முன்மாதிரி. பல விடயங்கள் இருக்கின்ற அவருடைய வரலாற்றிலே இத்தோடு நான் ஒரு நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, முன்மாதிரியில் இன்னும் 2 சம்பவங்களை சொல்லி அடுத்த தலைப்பை நான் முன்வைக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் முன்மாதிரி, குறிப்பாக அதோடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. ஒரு 2 நிகழ்வு அவருடைய சம்பவத்திலே. ஒன்று, ஈரக்கொலை. நான் நிதானமாக வேகத்தை குறைத்து பேசுகிறேன், உங்களை தூங்க போடவல்ல, எல்லோரும் புரிய. இப்படி இவ்வளவு சொல்லியும் மன்னிக்க வேண்டும், சிலர் இப்பொழுது இங்கு இல்லை. இது என்னுடைய உரிமை. இந்த மிம்பர் என்னுடைய முதலாவது கொத்துபா. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இது என்னுடைய பாலிசி. நான் இங்க தூங்குகின்றவர்கள் தாலாட்டு பாட மாட்டேன். கொழும்பிலும் தான், எந்த ஊரிலும் தான், கொழும்பிலே கூட பிரதானமான மஸ்ஜிதுகளிலே தூங்க விட மாட்டேன் யாரையும். ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு செய்கின்ற ஒழுக்க இனம் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்கின்ற ஒழுக்க இனம். குர்ஆனை அவமதிக்கிறீர்கள், நபி அவர்களை கேவலப்படுத்துகிறீர்கள். குர்ஆன் ஹதீஸை ஓதுங்க, நான் தூங்குவேன், நான் போனை கிண்டுவேன், நான் சாய்ந்து கொண்டிருப்பேன், நான் முதலாவது ஓடுவதற்கு வாசலில் உட்காருவேன். குர்ஆனை ஹதீஸை மதிக்கின்றவர் தூங்க மாட்டார், போன் கிண்ட மாட்டார், காப்பட்டை கிண்ட மாட்டார், பக்கத்திலே பேச மாட்டார். கவலையோடு முன்வைப்பேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தெரியும், அன்பு ஈரக்குலையின் ஒரு பகுதி. ஃபாத்திமாவை யாராவது கோபப்படுத்தினால் அவர் என்னை கோபப்படுத்தியதுக்கு சமம். ஃபாத்திமாவுடைய மனதை யாராவது நோகடித்தால் என்னுடைய மனதை நோகடித்தது போன்று. அந்த ஃபாத்திமாவை திருமணம் முடித்தார்கள். அவர்களும் இறை நேசர், இபாதத்தாலி, நல்ல ஈமானிய சம்பந்திகள், என்ன தம்பதிகள். அப்படி இருந்தும் முடித்துக் கொடுத்து விட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள், என்னுடைய வேலையை பார்க்கல. திருமணம் முடித்துக் கொடுத்த பிறகும் பிள்ளைகளுடைய தீனிலே மார்க்கப்பட்டிலே கண்காணிப்பு. தஹஜ்ஜுதுக்கு மகளுடைய அறையை லேசாக தட்டுவார்களாம். ஞாபகம் மூட்ட தட்டினேன் மகளே, கொஞ்சம் தஹஜ்ஜுத் தொழுது கொள்ளுங்கள். வற்புறுத்த மாட்டார்கள், விளக்கமுள்ளவர்கள், ஞாபகப்படுத்துவார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாளில் எல்லோரும் வீட்டில் தொழ முடியுமான எல்லோரும் சுபஹல்ல தஹஜ்ஜுத் ஒரு நாளில் எல்லோரும் தொழுதோம். தஹஜ்ஜுத் என்ற ஒரு தொழுகை இருக்கிறதென்று எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் மனதிலே தட்டி கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கணவன் முதலாவது எழுப்புகிறார், உதவு செய்கிறார், மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார். பெற முடியுமான காலமாக இருந்தால் எழுப்புகிறார். மனைவிக்கு தூக்க மயக்கம். மனைவி எழும்பவில்லை, தட்டியும் எழுப்பவில்லை, பேசியும் எழும்பவில்லை. உது செய்த தண்ணீரை தொளித்து எழுப்பினால், அதை தெளித்து எழுப்பினால் அந்த கணவருக்கு விசேடமான அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும், சொர்க்கத்துடைய டிக்கெட், ரஹ்மத்துக்குரிய துஆ. மனைவி முதலாவது எழுப்புகிறார், இதை போன்று கணவனுக்கு செய்கிறார், அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக துஆ. இந்த துஆவை வாழ்க்கையில் ஒரு நாள் வீட்டில் அடைந்திருக்கிறோமா? கணவன் மனைவியுடைய மார்க்கப்பட்டு நாம் தஹஜ்ஜுத் தொழுதால் தான் பிள்ளை சுபஹு தொழும். நாம் முன்பின் சுன்னத்திலும் பேறுதல் காட்டினால்தான் பிள்ளை பரலாவது தொழும். நாம் நம்முடைய மார்க்கத்திலே 100% இருந்தால்தான் பிள்ளையிடம் 50 அல்லது 75% எதிர்பார்க்கலாம். பாத்திமா மகள் சொல்லுங்கம்மா, சரி வாப்பா எழும்பிட்டோம். தன்னுடைய சாச்சாவுடைய மகன்
அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். சிறுவர் நபியர்கள் வஃபாத்தாகும் பொழுதே சிறுவர்களுடைய பட்டியலில் உள்ளவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அறிவு கடல், குர்ஆனுக்கு விரிவுரை சொல்வதிலே முதல் நம்பர். நபியுடைய துஆ, நபியர்களுக்கு செய்த ஊழியம் துஆ, சிகரம் தொட்டார்கள் அறிவிலே. அன்பாளர்களே, என்னுடைய சாட்சி மைமூனா ரலியல்லாஹு வீட்டிலே இரவு தங்கினேன். சாட்சியார் நபியுடைய மனைவி, எனக்கு சாட்சி நபியர்களுக்கு மனைவி. அவருடைய சாட்சி வீட்டு தங்கிய பொழுது இரவிலே அந்த சிறுவர் சொல்லுவார், முன்மாதிரி ஒரு வார்த்தை சொல்வார்கள். பல குர்ஆன் ஹதீஸ் ஆண்டுடைய சாராம்சம் தான். உங்களுடைய பிள்ளை உடைய கண் உங்களுடைய சகலதையுமே பதிகிறது. உங்களுடைய பிள்ளையுடைய காது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணுகிறது. உங்களுடைய பிள்ளையுடைய முன்மாதிரி ரோல் மாடல் நீங்கள் தான். உங்களுடைய ஒவ்வொன்றையும் கொண்டு உங்களுடைய பிள்ளை தாக்கம் பெறுகிறது, ரியாக்ஷனாக வெளியாகிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளையுடைய கண்ணாடி. இது பல வார்த்தைகள் ஒன்றிடை சொல்கிறேன். பல இமாம்களுடைய உலமாக்களுடைய அரபு பழமொழிகளுடைய சாராம்சங்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளையுடைய கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னால் பிள்ளை நின்று தன்னை பார்க்கும் என்றால் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து தான் அடைந்ததை தான் பார்க்கும். உங்களுடைய முடி எப்படி இருக்கிறதோ பிள்ளையும் அப்படித்தான் முடிவெட்டும். உங்களுடைய ஆடை எப்படி இருக்கிறதோ பிள்ளை அப்படித்தான் அணியும். நீங்கள் எப்படி உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீர்களோ அப்படித்தான் வெளியாகும். நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீர்களோ பிள்ளையும் அதே தொழிலைத்தான் செய்யும். நீங்கள் எப்படி உங்களுடைய உறவுகள் நடக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளை நடக்கும். உங்களுடைய கண்ணால் எதை பார்க்கிறீர்களோ உங்களுடைய பிள்ளை அதைத்தான் பார்க்கும். உங்களுடைய காதால் எதை கேட்கிறீர்களோ பிள்ளையும் அதைத்தான் கேட்கும். உங்களுடைய சிந்தனை பிள்ளையுடைய அந்த பண்பாட்டிலே தாக்கம் செலுத்தும். இரவிலே கொஞ்சம் அர்முக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை நோட் பண்ணினேன், துல்லியமாக கண்காணித்தேன். சாட்சி வீட்டில் தங்கியதே நபி அவருடைய இரவு வணக்கத்தை படிக்க எழும்பினார்கள். பாருங்க சம்பவத்தை சுருக்கமா சொல்கிறேன். தஹஜ்ஜுதுக்கு அப்படியே வுது செய்தார்கள். நானும் நபி அவர்களை போன்று வுது செய்தேன், அப்படியே வருகிறது. வுதுவை பார்த்து பிள்ளை படிக்கிறது. நாம் சூரியன் உதித்த பிறகு எழும்பி பல் துலக்கி முகங்கழுகி விட்டு கோப்பி பிளேண்டியை குடித்து விட்டு இடியப்பம் புட்டை சாப்பிட்டு விட்டு அப்படியே பேப்பர் எடுத்து வாசித்து விட்டு அப்படியே சந்திக்கு போய் கடையில வியாபாரம் பண்ணிவிட்டு சுபமும் இல்லாமல் நுகரம் இல்லாமல் அசரம் இல்லாமல் வீட்டுக்கு வருவோம் என்றால் நம்முடைய பிள்ளையும் அதை விட ஒரு படி மேலே பாவம் செய்யும். நாம் எழும்பியவுடன் மிஸ்வாக்கு எடுத்தால் நம்முடைய பிள்ளை நம்முடைய மிஸ்வாக்கை கேட்கும். இல்லாவிட்டால் அது டடா வாப்பா உங்களுடைய மிஸ்வாக்கால எனக்கு மிஸ்வாக் செஞ்சு விடுங்க அல்லது ஹாஃப் வெட்டித்தாங்கன்னு கேட்கும். நாமும் பிளாஸ்கை தேடுவோம் என்றால் பிள்ளையும் பிளாஸ்கை தான் தேடும். நாம் கோப்பியை தேடுவோம், பிள்ளை பிளேண்டியை தேடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பினார்கள், பாத்ரூம் போனார்கள், வுது செய்தார்கள். அதே போன்று நானும் வுது செய்தேன். யாரு? ஒரு வகையில் நானா, இன்னும் ஒரு வகையில் சாச்சா, 2 in 1. ஒரு முறை என்ன பெரியப்பாவுடைய மகன், மறுமுறை என்ன சாட்சியுடைய கணவர். படிக்கிறார்கள், முன்மாதிரி. அப்படி வந்தார்கள், சப்பிலை நின்றார்கள், தொழுதார்கள். ஒரு தனியை தொழுகிறார். நமக்கு இமாம் ஜமாத் சேர்ந்து கொள்ள வேண்டும். அவரை கிட்ட அவருக்கு நாம் சைக்கிள் செய்து தொழுதால் அவருக்கு பின்னால் தொழுதோம் என்றால் நமக்கு இமாம் ஜமாத் நன்மை கிடைக்கும். இது பொது சட்டம். நானும் போய் நபியோடைய இடப்புறத்தில் நின்றேன். பாருங்கள் சம்பவத்தை, எவ்வளவு சின்ன பிள்ளை என்று பாருங்கள். இடப்பக்கம் நின்றேன். ஒரு நபரோடு இன்னொரு நபர் நின்று கொள்ளும் பொழுது முதலாவது வலப்பக்கம் நிற்க வேண்டும். இரண்டாவது நபர் வந்தவுடன் அவர் பின்னுக்கு ஆகக்கூடாது. இரண்டாவது நபர் இடப்புறத்தில் தக்பீர் கட்டிவிட்டு பின்னரிடம் இருந்தால் மாமூங்கள் பின்னாக வேண்டும், முன்னாளிடம் இருந்தால் இமாம் முன்னாக வேண்டும். இதான் சட்டம். நான் இடப்பக்கம் நின்றேன், எனக்கு தெரியாது. நபி அவர்கள் என்னுடைய அப்படியே இடப்பகுதியிலிருந்து என்னை அப்படியே பிடித்து வலப்புறத்துக்கு மாற்றினார்கள். தொழுதேன். சூரா பக்கரா, ஆல இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஒரு கருத்து ஆராப், கிட்டத்தட்ட ஒரு ரக்காத்தில் 6.5-7 ஜுசுக்கள்
20 பக்கம் 120 பக்கங்கள் 130 பக்கங்கள் நபி அவர்கள் ஓதி தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தார்கள். எனக்கு வருத்தம், நான் சின்னவன், அப்படி உட்கார்ந்து விடுவோமா என்று பார்த்தேன். ஆனால் தொழுது முடித்தேன். ஒரு பக்கம் ஓதி தொழுவிக்கின்ற இமாமுக்கு பின்னாலே தராவி தொழாமல் எந்த மஸ்ஜிதிலே மிக குயிக்காக தராவி முடிகிறது என்று, எக்ஸ்பிரஸ் ஆக முடிகிறது என்று, குயிக்காக தராவி முடிகின்ற மஸ்ஜிதில் தான் சப்புகள் கூட. அவ்வளவு இபாதத்திலே நமக்கு இன்பம். முழு குர்ஆன் ஓதுகின்ற மஸ்ஜிதிலே ஒரு சப் ஒன்றரை சப் இல்லாவிட்டால் இமாமும் முஅத்தினும் நிர்வாகத்தில் கவலைக்குரிய கேவலமாக விடயம் என்னவென்றால், தான் நிர்வகிக்கின்ற மஸ்ஜிதில் தான் தொழுவதில்லை. ஏன்? அங்கு குர்ஆன் ஓதப்படுகிறது. பஸ்தியே அந்த பள்ளி தொழாமல் தக்கியாவுக்கு போகின்ற காலம். இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்துக்கு தகுதியா நீங்களே பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகை முன்மாதிரி தொழுகை. அதற்கு பின்னால் அந்த சம்பவத்தை முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு நிகழ்வு. அப்துல்லா பின் அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை காலையில் துஆ ஓதி வருவார். சொல் செயல் ஒவ்வொன்று முன்மாதிரி. உதாரணம் காட்டுகிறேன். அபூபக்கர் காலையில் அல்லாஹ் மாஃபினி ஃபீ பதனி, அல்லாஹ் மாஃபினி ஃபீ சன்னி, அல்லாஹ் மாஃபினி பஸரி, என்னுடைய செவிப்புடன் உடல் பார்வை எல்லாவற்றிலும் ஆரோக்கியத்தை தருவாயாக என்ற துஆவை தந்தை ஓதி வந்தார். சின்ன பிள்ளை அப்படியே பாடமாக்குகிறது மகன் அப்துல்லா. வாப்பாவிடம் ஒரு நாள் கேட்டார், வாப்பா அபு அபத்தி, அன்பு தந்தையே, நீங்கள் காலையில் மாலையில் ஒரு துஆவை தொடர்ந்து ஓதி வருகிறீர்களே, அது ஏன் ஓதுகிறீர்கள் வாப்பா? நாம் காலையிலும் மன்னிக்க வேண்டும், காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் பாட்டு படிப்போம் என்றால் நம்முடைய பிள்ளையும் பாடகனாகத்தான் மாறுவான். காலையில் எழும்பியவுடனும் முதலாவது தூசணம், இரவில் தூங்க முன்னாலும் கடைசியாக தூசணம் என்றால் நம்முடைய பிள்ளையும் தூசணத்தில் மூழ்கியவனாகத்தான் வளருவான். நமக்கே தூசணம் பேசுவான். நம்முடைய தூசணத்தை நம்மிடம் படித்து அன்பு தந்தையே, அருமை தாயே என்று அழைக்க வேண்டிய உங்களை தன்னுடைய உம்மம்மாவையும் பாப்பம்மாவையும், சில வேளை கபில் இருக்கின்ற உம்மம்மா பாப்பம்மாவை எடுத்து உங்களிடம் கேட்பான். அப்படி தன்னுடைய மகனிடமே தூசணம் கேட்காமல் இருக்கத்தான் இந்த தலைப்பு. அப்ப என்ன ஓதுறீங்க பாப்பா? அன்பு மகனே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை நான் கேட்டு பாடமாக்கி ஓதி வருகிறேன். நீயும் ஓதி வா, முன்மாதிரி. அடுத்தது துஆ. மூன்றுடைய சொல்லப்படுறது. முன்மாதிரி, துஆ, நம்முடைய தக்வா. பல விடயங்கள் இருக்கிறது. மூன்றை நான் சுருக்கி சொல்கிறேன். ஒன்றை முடித்துவிட்டு, முன்மாதிரி எப்படி இருக்க வேண்டும், எது செய்கிறோமோ அது நீங்க சொல்ல தேவையில்லை, அது முன்மாதிரி. உங்களுடைய சுண்ணத்தான் அடையாளங்கள் இருந்தால் பிள்ளைகளும் வரும். நீங்களே சுண்ணத்தை குழி தோண்டி புதைப்பதாக இருந்தால் பிள்ளையும் புதைக்கும். மன்னிக்க வேண்டும். நீங்களே சுண்ணத்தை வலிப்பதாக இருந்தால் பிள்ளையும் வலிக்கும். வளர்க்க வேண்டிய சுண்ணத்தை நீங்கள் வளர்த்தால் பிள்ளையும் வளர்க்கும். பிள்ளையுடைய கையால் சதக்காக்களை கொடுத்து பழக்கினால் பரோபகாரியாக மாறுவான், பேருபகாரியாக மாறுவான், தனவந்தராக மாறுவான். பிள்ளைக்கு முன்னாலே கேட்டு வருவர்களை விரட்டினீர்கள் என்றால் நீங்கள் வார்த்தையால் விரட்டுவீர்கள். சில வேளை மகன் அடித்து விரட்டுவான், சாபத்துக்கு ஆளாகுவான். தலைப்பு. அன்பாளர்களே, துவா. துவா எப்படிப்பட்டது மேலே சொல்லுடைய குழந்தை பாக்கி கேட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் ஒரு துஆ கேட்டார்களாம். யா ரப் குன் மஅபினி அலை குன் லிபினி கமா குன்த லீ. அழகான வார்த்தை பிரயோகம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய மகன் சுலைமானுக்கும் எனக்கு செய்தது போன்றெல்லாம் செய், எனக்கு தந்தது போன்றெல்லாம் கொடு, எனக்கு தந்த பாக்கியங்கள் எல்லாம் கொடு. என்னோடு நீ எப்படி நடந்து கொண்டாயோ அது போல என்னுடைய அன்பு மகன் சுலைமானோடு நடந்து கொள். சரி, எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் கொடுத்தான். இவர்களும் அரசர், அவர்களும் அரசன். இவர்களுக்கு இரும்பு களிமண் போன்று, அவர்களுக்கு காற்று வசம், பறவைகளின் மொழி வசம், ஜிங்கள் எல்லாம் ஊழியர்கள். எறும்பின் பேச்சையும் விளங்கினார்கள், புரிந்தார்கள். பில்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை பலஸ்தீனிலிருந்து, யமனிலிருந்து பலஸ்தீனுக்கு கண் சிமிட்டும் நேரத்துக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்குரிய ஈமான்தாரியும் தக்குவாதாரியும் ஆலிமும் அவருடைய சபையிலே இருந்தார்கள். பாக்கியசாலி. கிடைத்தது. ஆனா கிடைக்க முன்னால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னா, வஹி அறிவித்தானாம், தாவூதே குல் லஹு ஃபல்யகுன் லீ கமா குன்த லீ. தாவூதே, நீங்கள் என்னோடு, இறைவனாகிய என்னோடு எப்படி நடந்து கொண்டீர்களோ அப்படி உங்களுடைய மகனை என்னோடு நடக்க சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு நல்ல அடிமையாக, நல்லதோ அடியாராக, என்னுடைய கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு இறை நேசராக
தந்தையாகிய நீங்கள் இருந்தீர்களே அது போன்று மகனையும் இருக்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தந்தது போன்று மகனுக்கும் கொடுக்கிறேன். கொடுத்தானா இல்லையா? அரசனுக்கு அரசன், நபிக்கு நபி, ரசூலுக்கு ரசூல், பேராட்சி கிடைத்ததா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட சிறந்தவர்களாக வாழ வேண்டுமா? நீங்கள் உங்களை மாற்ற வேண்டும், திருந்த வேண்டும். நீங்கள் என்ன பேச்சு? வாலிபர்கள் எல்லாம் போதை கடிமை, போதை வச்சு தலைவரித்து ஆடுகிறது. உண்மைதான். பேசப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும். ஆனால் தந்தைகளாகிய நீங்கள் பாவிக்கின்ற பாவனைகளை விட்டால் தான் பிள்ளை அந்த பாவனையை விடுவான். கண்ணியமாக சொல்கிறேன், தெளிவாக சொல்வதற்கு பயம் இல்லை. உங்களுடைய மரியாதைகளை பேணிக் கொள்கிறேன். நீங்கள் 2 உதடுகளில் வைத்து உள்ளத்தால் கேளுங்கள், திருந்துங்கள். கபர் சொர்க்க பூங்காவாக வேண்டுமா? இந்த ஜும்மாவுடைய தொழுகையோடு விடுங்கள். நீங்கள் நெருப்பால் எடுத்து உதட்டிலே வைத்து 2 விரல்களால் வைத்து உறிஞ்சுகின்றதை நீங்கள் விட்டால், நீங்கள் புகழை விட்டால் பிள்ளை மூக்கால் உறிஞ்சுவதை விடும், பிள்ளை டெப்லெட்டை விடும், பிள்ளை நாக்கிலே வைத்து சுவைப்பதை விடும், பிள்ளை டியூப்லைட்டிலே வைத்து உறிஞ்சுவதை விடும், பிள்ளை சொக்கப்பல்லிலே மரசுக்குள்ளே மறைத்து வைத்து இன்பமடைவதை விடும். பிள்ளை நீங்கள் ஒழுக்கம் பேணி மரம் பேணி மரமில்லாத பெண்களோடு நீங்கள் ஒழுக்கம் பேணினால்தான் பிள்ளை தகாத உறவை விடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன புத்திமதி. ஒவ்வொன்றிலும் யார் என்னென்ன பழக்கத்தில் இருக்கிறோமோ அந்த பழக்கத்தை நாம் விட்டால் நம்முடைய பிள்ளைகள் இறைநேசர்களாக நம்முடைய மௌத்துக்கு முன்னால் மாறுவார்கள், கண்குளிர்ச்சியாக மாறுவார்கள். அந்த துவாவில் வருவது போன்று அன்பான துவா, அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்ட சம்பவம் தெரியும், இறுதி கட்டளை அடைகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்ட சம்பவம் எப்பொழுது கேட்டார்கள்? காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே பாலைவனத்திலே ஹஜ்ஜுடைய காலங்களிலே பாடம் படிப்பினை என்ன? சம்பவம் பாடம். சம்பவத்தை எழுத விட்டால் எடுப்போம். அன்பானவர்களே, படிப்பினை என்ன தெரியுமா? மனைவியும் கை குழந்தையும் துஆ பன்மையாக இருப்பது இருவர், துஆ பன்மை. ஈச்சம்பழம் கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து விட்டு விட்டு போகின்ற பொழுது அன்பானவர்களை கேட்ட துவான்னு தெரியுமா? முதலாவது துவான்னு தெரியுமா? யாருல கொஞ்சம் ஈச்சப்பழம் தான் கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் தண்ணி தான் கொடுத்திருக்கிறேன், அது முடிகிறத்தோடு நீ ஒரு ஈச்சப்பழ சாப்பாடு ஏற்பாடு செஞ்சிரியா? இல்லை. வயிற்று பசிக்கு முன்னால் ஆன்மீக பசி. வயிற்று பசி தண்ணீரை குடித்து வயிற்று வாழலாம். 2.5-3 மாதங்கள் தலைப்பறை 2-3 மாதம் தலைப்பறை பார்த்தோம். ஈச்சம்பழத்தை தண்ணீரையும் குடித்து காலத்தை கடத்தினோம். நபியருடைய வீடு வாழலாம், எதையாவது சாப்பிட்டு ஒன்றுமில்லாவிட பச்சை மரக்கறியாவது சாப்பிடலாம், முடியுமான மரக்கறிகளை. ஆனால் ஈமானை இழந்தால் தோட்டத்தில் அடைய முடியாது, பூமி அடைய முடியாது, வீட்டில் அடைய முடியாது. அது ஈமான் உள்ளம். முதலாவது கேட்டது வேணும் தெரியுமா? தொழுகை கடமையானவர் யார் தெரியுமா? ஒருவர் தான். மூத்தவர் யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை. துஆவை பாருங்கள், தூர நோக்கோடு துஆ. ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், யா ரப்பே, என்னுடைய ரப்பே, இவர்கள் தொழ வேண்டும். முதலாவது கவலை தொழுகையை பற்றி. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுமாறு ஏவுங்கள். நீங்களும் தொழுகையில் சிரமமாக இருங்கள். நாங்கள் உங்களிடம் வாழ்வாதாரங்களோ ரிஸ்குகளோ உணவுகளோ ஆகாரங்களையோ கேட்பதில்லை, நாங்கள் தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம். நீங்கள் தொழுங்கள், கொஞ்சம் தொழிலை செய்யுங்கள், நாங்கள் அளிப்போம். அல்லாஹ் பொருட்படுத்த விடயம் ஹலாலா உழைக்க சம்பாத்தியம் தேவை. தொழுகையை பாலாற்றிக் கொண்டு சம்பாதிப்பதில் பரக்கத் கிடையாது. முதலாவது துவா தொழுகைக்காக. ஒருவர் தொழ வேண்டியவர் குழந்தை, ஆனால் பன்மையாக துவா இவர்கள் தொழ வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? இவர்களுடைய என்னுடைய பரம்பரையே தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். அந்த துவாவும் அவர்களுடையதான். அதுக்கு பின்னால் தான் அவர்களுக்கு மக்களுடைய உதவியை படுத்தி, அதுக்கு பின்னால் அவர்களுக்கு ஆகாரங்களை வழங்கு துவா. புகார் ரஹிமவுல்லாவுடைய தாய் ஒரு விதவை தாயாக சின்ன வயதிலே தந்தை இழந்து கணவரை இழந்து மகனை வளர்த்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா விடயத்தை மாதிரி பெற்றோருடைய துவா எப்படி பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்தது. பத்வாவை விடுங்கள். பத்வா செய்த எத்தனை பிள்ளைகளை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டோம். பத்வா செய்த எத்தனை பிள்ளைகளை ரவுடியாக்கி விட்டோம். பத்வா செய்த எத்தனை பிள்ளைகளை விபத்துக்களில் ஆக்சிடென்ட்களில் இழந்துவிட்டோம். பத்வா செய்த எத்தனை பிள்ளைகளை நம்முடைய முகத்திலே கரிபூச வைத்து விட்டோம். நம்முடைய இரத்தம் கோபம் வந்தாலும் துவா செய்யுங்கள். அவன் சைத்தான் கூத்து போட்டாலும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக சொல்லுங்கள்.
உள்ள முருகும் பொழுது துவா கபூல் ஆகும். ஹரபாப்போ, நாசமாப்போ, உருப்பட மாட்டாய், சரிவர மாட்டாய், சீரழிவாய், பெற்றோர்கள் செய்கின்ற சாபங்கள் சொல்லி காட்டவே நாவு கூசுகிறது. மிருகங்களுக்கு கூட இந்த தன்மை இருக்காது. என்னதான் கூத்து போட்டாலும் தாய் மிருகம் அந்த குஞ்சுகளையும் குட்டிகளையும் அரவணைப்பதை தான் பார்த்திருக்கிறோம். துள்ளி பிடித்து கூத்து போட்டாலும் ஓடி வந்தால் அரவணைத்து பாலூட்டுவதை மிருகங்களிடம் பார்த்திருக்கிறோம். திட்டு பால் ஊட்டுவதை மனிதர்களிடம் பார்க்கிறோம். புகாரினுடைய கண் பார்வை போனது. துவா கேட்டு கேட்டு கண் பார்வை அல்லாஹ்விடம் எடுத்து குர்ஆனுக்கு அடுத்த கிரந்தத்தை எழுதுகின்ற மகானாக அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தான். தாயுடைய துவா. இறுதியாக முடிக்க நேரம் வந்துவிட்டது. முடிக்கிறேன். தக்வா பேணுதல். கொஞ்சம் திருந்துவோம். ஹலாலான தொழில் செய்வோம். இரத்தம் ஹராமாக இருக்கும் பொழுது முன்சப்பிலே தொழுதாலும் தொழுகை கபூலாகாது. அந்த இரத்த ஏமாற்றம், வட்டி, பொய், கலப்படம், வஞ்சகம், மற்றவனுக்கு பொல்லு போட்டு ஏமாற்றி, மற்றவனை குழியிலே தள்ளி, மற்றவனுக்கு குழி வெட்டி, மற்றவனுடைய வியாபாரத்தை உடைத்து, மற்றவனுடைய அந்த கோஷ்டுக்கு வைத்து கஸ்டமரை பிடித்து, துரோகம் செய்து, வஞ்சகம் செய்து, கலப்படம் செய்து, வட்டி வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கலாம், பெஜிரோ வாங்கலாம், கொழும்பிலும் வீடு வாங்கலாம், துபாயிலும் ஆபீஸ் திறக்கலாம், கண்ணியமான மடக்கஸ்கரிலும் மாணிக்க வியாபாரி ஆபீஸ் திறக்கலாம், அங்கே வாழ்வதெல்லாம் ஏசியில் வாழலாம். பக்தியா, ஏமாற்றமா, பொய்யா, கலப்படமா, வஞ்சகமா, எல்லாமே கபரிலே நெருப்பை மூட்டும். இங்கு ஏசிலும் கபரு நெருப்பு மூட்டப்பட்ட பேக்கரியில் இருக்கின்ற போரணை போன்று மாறும். பேக்கரி போரணை இருக்கிறது, அது போன்ற கபர் மாற வேண்டுமா? ஹராமாக சம்பாதியுங்கள். சுவர்க்கத்தில் ஏசி, கபரில் ஏசி போட்டு தூங்க வேண்டுமா? ஹலாலாக சம்பாதியுங்கள். நல்ல வழிகளில் செலவழியுங்கள். இறுதியாக சுருக்கமாக பேசிய விடயங்களை தொட்டு காட்டி முடிக்கிறேன். ஆரம்பத்தில் குழந்தை பாக்கியத்தின் மகிமையை சொன்னேன். குழந்தை பாக்கியத்துக்காக நபிமார்களே ஏங்கினார்கள் என்று சொன்னேன். சில நபிமார்கள் ஆதங்கப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து துவா கேட்டு வயோதிப வயதில் பிள்ளைகளை அடைந்து அந்த வயோதிப வயதில் முன்மாதிரியாக பிள்ளைகளை வளர்த்து வரலாறு படைத்த பிள்ளைகளாக மாற்றினார்கள் என்பதற்கு சிறப்பு சொன்னேன். நம்முடைய ஒவ்வொன்றையும் பிள்ளையுடைய கண் பதிகிறது, காது ரெக்கார்ட் பண்ணுகிறது, சிந்தனையில் தாக்கம் செலுத்துகிறது என்பதை சொன்னேன். நீங்கள் சொல்லாவிட்டாலும் நீங்கள் முன்மாதிரி தான். நல்லதா கெட்டதா நீங்கள் முடிவெடுங்கள் என்று சொன்னேன். அதே போன்று 3 தலைப்பில் பேசினேன். முன்மாதிரியை விரிவாக பேசினேன், துஆவை அதைவிட கொஞ்சம் விரிவாக பேசினேன். அதை கடைசியாக தக்வா, இறையச்சம், பேணுதல், இரத்தத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் விறகு வெட்டி மூடை தூக்கி 1000 ரூபாய் சம்பாதிப்பது மேலானது ஹராமான வியாபாரம் செய்து 1 லட்சம் சம்பாதிப்பதை விட என்ற சிந்தனையை முன்வைத்து ஹலாலான ரத்தம் தான் பிள்ளைகளை இறைநேசர்களாக மாற்றும், ஈமானிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றும். ஹராமான வியாபாரம் செய்து வருடாவிடம் ஹஜ் செய்தாலும், வருடத்துக்கு 2-3 உம்ராக்க செய்தாலும் ஹாஜி பட்டம் கிடைக்கும், எல்லா இடத்திலும் வரவேற்பு கிடைக்கும், பிரதமர் பட்டம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் கெளிம்பார நரகத்திலே தூக்கி எறியப்படுவோம் என்ற சிந்தனையை முன்வைத்து எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியான பெற்றோர்களாக நம்மை மாற்றுவானாக. குர்ஆன் சொல்கின்ற பெற்றோர்களாக மாற்றுவானாக. ஹதீஸில் வந்திருக்கின்ற பெற்றோர்களாக மாற்றுவானாக. இறை நேசர்களுடைய வரலாற்றில் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்மை மாற்றுவானாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நமது பிள்ளைகளுக்கு நல்லவற்றிலே முன்மாதிரி ஆக்குவாயாக. தீய பண்புகளை அடியோடு பிடுங்கி வீச தௌபீக் செய்வாயாக, வேரோடு பிடுங்கி வீச கிருபை செய்வாயாக. செய்ய வேண்டிய இபாதத்துகளில் குறை இருந்தால் செய்ய கிருபை செய்வாயாக. கடமைகளிலே பேணுதலை தருவாயாக, சுன்னத்துகளிலே பக்குவத்தை தருவாயாக, இஸ்லாமிய ஒழுக்கங்களிலே பக்குவத்தை தருவாயாக, இஸ்லாமிய ஆடை முறைமைகளை தருவாயாக, சுன்னத்தான அடையாளங்களை நம்முடைய உடல்களில் வெளிப்படுத்துவாயாக. சுன்னத்துகளை வலிக்கவோ அதை உதறித்தள்ளவோ நம்மை விட்டு விடாதையா அல்லாஹ். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய நலவுகளை காட்டி பதிவு வைப்பாயாக. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மௌத்துக்கு முன்னால் கண் குளிர்ச்சியாக மாற்றிய பிறகே நம்முடைய ரூஹை வாங்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.